என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? அத்த ஹாசினி என்ன இதெல்லாம்? தேவிக்காக துர்கா கோவில்ல வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணி கையில பூச்சட்டி ஏந்தி வேண்டிக்கிட்ட அம்மனோட தீர்த்தம் அது. இது கொடுத்தா கண்டிப்பா தேவி குணமாயிடுவா, அதனாலதான் கொடுத்தோம். துர்கான்னு சொன்னதும் யோசிக்கிறானே இவன். பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்க. இதெல்லாம் அந்த துர்கா பழையபடி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக போடுற டிராமா. அப்படியெல்லாம் இல்ல புஷ்பா. காலம் காலமா அம்மா போட்டிருக்கிறவங்களுக்கு இப்படி பண்றது நம்ம பண்பாடு கலாச்சாரம். ஏ நம்ம மாதிரி தாராக்கே பண்ணிருக்கா. புஷ்பா, இந்த சாமி பூஜை விஷயம் எல்லாம் தடுக்க வேண்டாம். என் அம்மா அதுக்கப்புறம் மாறி இவங்க 2 பேருமே ரொம்ப நம்பிக்கையுள்ளவங்க. அத்த நீங்க கொடுங்க. தேவிமா, துர்கா ஹாசினி, சூரிய மாமா தேவிக்கு தீர்த்தம் கொடுக்க சொல்லிட்டாரு. தேவிக்கு சீக்கிரமா குணமாயிடும், நீ கவலைப்படாத. தேவிய பத்திரமா பாத்துக்கோ ஹாசினி. நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுவும் வருத்தப்படாத. நான் வரேன். சரியாயிடுச்சா உனக்கு? உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நேத்தெல்லாம் உன்னை நினைச்சு தூங்கவே இல்லை தேவிமா. எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? ஆமாமா, உன்னை நினைச்சு புஷ்பா ஃப்ளவர் நேத்து பூரா சாப்பிடவே இல்ல, அழுதுகிட்டே இருந்துச்சு. அவ்வளவு ஏன்? ராத்திரி முழுக்க புஷ்பா உன்னை நினைச்சு தூங்கவே இல்லம்மா. போ மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு அக்கறை. அவ்வளவு பாசம். சகோதரி பிரமாதமா இருக்குது. சங்கரபாண்டி, அம்மா போட்டிருக்கும் போது வீட்டுல கடுகு கூட தாளிக்க கூடாது. ஆனா நீங்க இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பசிக்குதுன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம். இதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? தேவி இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணமே புஷ்பா தேவி மேல வச்சிருக்கிற பாசமும் அக்கறையும் தான். என் செல்லுண்டா. சூர்யா, சொல்லு தேவிமா. உன்கிட்ட நான் ஒன்னு கேட்பேன், எனக்காக செய்வியா? உனக்கு இல்லாமல என்னன்னு கேளு. சரி சிஸ்டர், அது நம்ம புஷ்பா ஃப்ளவருக்கு பெருசா ஏதோ கிஃப்ட் கொடுக்க போகுது. சும்மா இரு. துர்காமா வீட்டுக்கு வரட்டும் சூர்யா. போச்சுடா. ப்ளீஸ் சூர்யா. துர்காமாக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கும், எனக்கும் துர்காமா பார்க்கணும் போல இருக்கு. சுத்தா துர்கா வீட்டுக்குள்ள வராம வெளியில இருந்து குழந்தைக்காக கோயிலுக்கு போய் பண்ண பிரார்த்தனையோட பலன்தான் தேவிக்கு நல்லது நடந்திருக்கு. குழந்தைக்காக உன் குணத்தை கொஞ்சம் மாத்திக்கோ சூர்யா. ஆமா சூரிய மாமா, தேவிக்கு உடம்பு குணமாக காரணம் துர்கா தான்.
துர்கா வந்து தேவிய பாக்கட்டுமே மாமா. ப்ளீஸ் சூர்யா, எனக்காக சரின்னு சொல்லு. சரிம்மா. கவுத்துட்டான். ஏய், ஜாலி ஜாலி ஜாலி. உம்மா. துர்கா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவ சந்தோஷப்படுவா. ஏய் துர்கா, நீ எப்ப வந்த? தேவிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் காலையிலேயே வந்துட்டேன். யாராவது வெளியே வந்தா கேட்கலாமேன்னு வெயிட் பண்ணேன். ஆமா, தேவிக்கு எப்படி இருக்கு? அது நீயே உள்ள வந்து பாரு வா. ஹாசினி, வேணா ஹாசினி, நான் உள்ள வரல. நீ இப்போ தேவிக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. நீ அங்க பிரதட்சணம் பண்ணதுக்கு, பூச்சட்டி எடுத்ததுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு துர்கா. அம்மன் வேண்டுதலுக்கு மனசிறங்கி தேவிய குணப்படுத்திட்டா. தேவி முழுசா குணமாயிட்டா. ரொம்ப சந்தோஷம் ஹாசினி. உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. சூரிய மாமா உன்னை வீட்டுக்குள்ள வர சொல்றதுக்கு சம்மதிச்சிட்டாரு. உண்மையாவ சொல்ற? ஆமா, இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். பார்த்தா நீ வாசல்ல நின்னுட்டு இருக்க. வா 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 வா. வா துர்கா.